ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இன்னொரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு தொழிலை தொடங்கி சூப்பராக நடத்திட்டு இருக்கோம். தொழிலேருந்து நமக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சேல்ஸ் ஆகுது, நமக்கு கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ நம்மளுடைய பர்சனல் விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அந்த தொழிலை நான் நேரடியாக இறங்கி செய்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்கான ஒரு சின்ன சேலரியை அந்த இடத்துல போட்டுக்கணும் இல்லையா? சரி, நான் வந்து வேறு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் அந்த தொழிலை நேரடியாக செய்யலை, தொழிலை வந்து என்னுடைய தொழிலாளர்கள் வழியாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் வரக்கூடிய விஷயங்களை நான் லாபம் நஷ்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நான் நேரடியாக அந்த தொழிலுக்குள்ளே இறங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே மணி மேனேஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி வரக்கூடிய வியாபாரம் நடக்கக்கூடிய எல்லா பணமும் என்னதுன்னு எடுத்து செலவு பண்ணுறதும் தப்பு. ஸோ நாம் நேரடியாக அந்த தொழிலுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அதில் எடுத்துக்காமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்துக்கிறோம், அதற்கப்புறமும் ப்ராஃபிட் வருது. ஸோ ஒரு காலாண்டு முடிவுலையோ இல்லை அரையாண்டோ இல்லை ஒரு முழு வருடமும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு நமக்கு ஒரு சேலரியை வச்சதுக்கப்புறமும் ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, நார்மலாக அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுங்க, மொத்தமாக எப்போதுமே செலவு பண்ணிடாதீங்க. அந்த ப்ராஃபிட்டை 3ஆக பிரிங்க. மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அதை 3ஆக பிரிங்க. அந்த 3ல் நம்மளுடைய கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காகவே அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஒரு பகுதியை செலவு பண்ணுங்கள், இன்னொரு பகுதியை கம்பெனியோட வளர்ச்சிக்காக மறைமுகமாக நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட மொத்தம் 3 ப்ராஃபிட் இருக்கணும். ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் 3ஆக பிரிக்கிறீங்க. ஒன்றை வந்து அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ரெண்டாவது அந்த கம்பெனியோட சேவிங்ஸாக மறைமுகமாக நீங்கள் சேவிங் பண்ணுறீங்க. மற்ற 3வது ஃபண்டை உங்களுடைய சொந்த செலவுக்கோ இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி எவ்வளவு நாளாகி எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஃபினான்சியலாக எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ மக்களை மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.